குன்றத்தூர் பேருந்து நிலையத்தில் இருந்து முருகன் கோவில் செல்லும் சாலையில் ஆக்கிரமிப்பு கட்டடங்களை இடித்து அகற்றும் நிலையில் அவகாசம் கேட்டு பொதுமக்கள் முற்றுகையிட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதாகர் வழங்க கேட்கலாம். சுதாகர், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். குன்றத்தூர் பஸ் நிலையத்தில் இருந்து முருகன் கோவிலுக்கு வரை செல்லக்கூடிய சாலை இருபுறங்களிலும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதாக புகார் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் ஆக்கிரமிப்பு அகற்ற உள்ள கட்டிடங்களை இடித்து அகற்றுமாறு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் வருவாய்த்துறை சார்பில் ஏற்கனவே நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பொதுமக்கள் சிலர் தானாகவே முன் கடைகளை அகற்றியும் வீடுகளின் முன்பாக இருக்கக்கூடிய இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி இருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு சிலர் ஆக்கிரமிப்பு அகற்றாமல் இருந்ததை தொடர்ந்து நகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரங்களுடன் ஆக்கிரமிப்பு அகற்றும் இன்று காலை ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட அந்த கடை உரிமையாளர்கள் தற்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அந்த இடத்துல பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு சில வீடுகள் இடிக்க வந்த போது பொதுமக்கள் தாசில்தாரிடம் தற்போது மேலும் அவகாசம் கேட்டு தங்கள் வீடுகளை இடிக்க வேண்டாம், எங்களுக்கு 10 நாள் அல்லது 20 நாட்கள் அவகாசம் கொடுங்க, நாங்கள் ஆக்கிரமிப்பை அகற்றோம் என்ற மாதிரி கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் தாசில்தார் ஏற்கனவே உங்களுக்கு அவகாசம் கொடுத்து நீண்ட நாள் ஆகியிருக்குது, ஆனாலும் நீங்க அகற்றவில்லை. தற்போது இந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என அவர் பொதுமக்களிடம் கூறி சென்றதால் பொதுமக்கள் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டும் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதன் காரணமாக அந்த பகுதியில் தற்போது போலீசார் குவிக்கப்பட்டு தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதால் தற்போது அந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.